மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. இன்னைக்கு நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில் அட்டகாசமான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். போலமா வீடியோக்குள்ள. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவைன்னா, இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம், குடமிளகா, கிரீன் கலர் கேப்சிகம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கேப்சிகம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வறுத்து அரைக்கிறதுக்காக மிளகு, கொஞ்சமாக தனியா, கொஞ்சமாக சீரகம், இது வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. தென் மஷ்ரூம் தானே மெயின் கிங் ஆஃப் டுடேஸ் ரெசிபி. ஸோ மஷ்ரூம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் தாளிக்கிறதுக்காக. ஸோ இதுதான் தேவையான பொருள். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு, கடாய் கொஞ்சம் சூடான உடனே அதில் வறுத்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டுடணும். அதாவது என்னென்னது, கொஞ்சமாக பெப்பர், அதாவது மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் தனியா. இதை வந்து அப்படியே மிதமான சூட்லேயே அப்படியே வறுத்துடணும். எண்ணெய்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். ஸோ அப்படியே நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக அதை வறுப்பட்ட உடனே அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வறுக்கிறதுக்கு ரெடியாக வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நீங்கள் ரீஃபண்ட் ஆயிலும் ஊற்றலாம், இல்லை நீங்கள் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம். ஸோ கொஞ்சம் நிறைய எண்ணெய் தேவைப்படும், ஏன்னா பெப்பர் ஃப்ரை இல்லையா? ஸோ கொஞ்சம் நிறைய எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மீன்வைல் வந்து இது கொஞ்சமாக சூடு ஆறிடுச்சு, நம்ம அரைச்சி அதை எடுத்துப்போம். எண்ணெய் சூடான உடனே ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து தாளிக்க வச்சுருந்த கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் சின்ன துண்டு இஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, 4 பல்லு பூண்டு, அதையும் பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக தான் இந்த இஞ்சியும் பூண்டையும் அப்படியே குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுட்டு சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம், இதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது சேர்த்தது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த வெங்காயம், இந்த காஞ்ச மிளகாய், இதோட எசன்ஸ், அந்த அரோமா எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த பெப்பரில் வந்து இறங்கணும். வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்ப்போம் இல்லையா? ஸோ இதுலேயும் வந்து உப்பு சேர்த்தாச்சு. உப்பையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட எசன்ஸ் எப்படின்னா, நம்மளுக்கு வந்து கண்ணிலேயே தெரியக்கூடாது அந்த வெங்காயம்லாம், அந்த மாதிரி தான். ஸோ ஃபைனலாக கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் வந்து க்ரீன் கலர் எடுத்திங்கன்னா இந்த பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரைக்கு வந்து நல்லாயிருக்கும். க்ரீன் கலர் கேப்சிகம் ஒரு சின்ன சைஸாக இருந்தால் ஒரே ஒரு குடமிளகா போதும். ஸோ அந்த ஒரு குடமிளகா எடுத்துகிட்டு நல்லா க்யூப்ஸாக நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். அதாவது அந்த வெங்காயம்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப தெரியவே கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே மஷ்ரூமை நம்ம ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூமும் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மஷ்ரூம் என்ன ஆகணும், வதங்க வந்து அப்படியே சுண்ட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அந்த சைஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து குறையும். குட்டி குட்டியாக பண்ணிட்டோன்னா அது அப்படியே கரைஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே வந்து நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ மஷ்ரூமே தண்ணி விடும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா அதை சாட்டே பண்ணிடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியும் நம்ம இதில் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுருப்போம். இந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வரும்போது என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் லைட்டாக சிம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை, மஷ்ரூம் மட்டும்தான் இருக்குது. லைட்டாக சிம் பண்ணிவிட்டு அதை வதக்க ஆரம்பிப்போம். ஸோ நல்லா சுருண்டி வந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு மஷ்ரூம்? ஸோ மஷ்ரூம் சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு, இப்போ நல்லா சுருண்டி வந்திருக்கு. இந்த மீன்வைல் நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற, அதாவது மிளகு, தனியா, அப்புறம் ஜீரகெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து பொடி பண்ணி இதில் போட போகிறோம். பொடி பண்ணி நல்ல பவுடரியாக எடுத்துக்கோங்க. இந்த பவுடராக போதும். ஸோ இந்த பவுடரை வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிடணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து நம்ம கலரி விடணும். இன்னையோட டிப் பார்த்துடலாமா? மீன்வைல் இதை கலரிட்டே இருக்கும் போது இன்னையோட டிப் என்னென்னா, கருவாடு இருக்கு இல்லையா, அதாவது ட்ரை ஃபிஷ், அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். பட் எறும்பெல்லாம் நிறைய வந்துடும். அதையும் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆனால் எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னா, ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு கிளாத் பேக், அதாவது துணி பேக் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன பை, இந்த கல்யாண வீட்டிலலாம் தருவாங்கல்ல, கவரில் போட்டு அந்த பையிலையும் போட்டு நல்லா லாக் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நம்மளுக்கு எறும்பும் பிடிக்காது. அந்த கருவாடோட வாசனை வேறு எந்த டிஷ்லையுமே, நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற எந்த ஒரு டிஷ்லையுமே அது வந்து பாதிக்காது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணுறேன், நல்லாவும் இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து வதக்கி விட்டாச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து எங்கேயுமே நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை. இந்த பெப்பர் கிரேவி நம்ம வந்து ட்ரை கிரேவியாக தான் பண்ணுறோம் ஓரளவுக்கு. ஸோ தண்ணி எங்கேயுமே நம்ம சேர்க்கலை. மஷ்ரூம்லேயே நம்மளுக்கு வந்து நல்லா தண்ணி விடும். ஸோ இந்த அளவுக்கு வந்த உடனே கொஞ்சமாக அப்படியே சிம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கடாயை வந்து ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சா போதும். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, அதுலேருந்து தண்ணி விடும். ஸோ அப்படியே வந்து மூடி போட்டு லெட் போட்டு அதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடினா போதும்.
சிம்மில் வச்சுட்டு மூடி விட்டுருங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி வேப்பர் எவாப்ரேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணி வாவ் நல்ல கமன்னு பெப்பர் மஷ்ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மஷ்ரூம் வந்து நல்லா வெந்திருக்கு. அந்த கருவேப்பிலையும் மிளகாய் மட்டும்தான் தெரியுது, ப்ளஸ் அந்த குடமிளகாய் தெரியுது. நம்ம போட்டிருக்க வெங்காயம்லாம் எதுவுமே தெரியல. இப்படி தான் இருக்கணும் ஆனால் பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரை பார்த்தீங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெடி, அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கமன்னு கெஸ்ட்டுக்கும் சரி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி நம்மளுக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அன்டில் தென் தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் JK. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.